அண்மை செய்தி. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பினை மேற்கொண்டார். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு. முக்கிய செய்தி. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பினை மேற்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், முழு விவரங்கள் என்ன? சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சர் முகாம் அலுவலகத்தில் இடதுசாரி தலைவர்கள் மற்றும் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக மருத்துவமனையில முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேரடியாக வந்து நலன் விசாரிப்பதற்காக வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முத்தரசன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் ஆகியோரும் இந்த சந்திப்பில் உடனிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பீகார்ல இருந்து புலன்பெயர்ந்து தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 6 லட்சத்துக்கு அதிகமானோர் தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் முதலமைச்சர் நேரடியாக தற்போது இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருந்தார். தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 இடதுசாரி கட்சிகள், அதே போல விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கூட்டாக முதலமைச்சரை சந்தித்திருப்பது ஏதேனும் முக்கிய திருப்பங்கள், ஏதேனும் தகவல்கள் இருக்குமோ என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த 3 தலைவர்களுடைய சந்திப்பு, முதலமைச்சருடனான திடீர் சந்திப்பு, என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அவர்கள் வந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார்கள். அப்போது நமக்கு முழுமையான தகவல் தெரிய வரும்.